அவர் சத்தத்தை கேளுங்க. ஆவியானவர் சொல்லுவார், இது தவறு மகனே. சொன்னேன், ஒரு இயக்கத்துக்கு சொந்தமான இடம் அது. ஆனால் இன்னொரு பெயர்ப்படைவர் போடுகிறார். கேட்டா சொல்றாரு, ஆவியானவர் எனக்கு சொன்னார் என்றார். இது எப்படி ஏற்புடையது? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, இதை சற்று நீங்கள் கேட்க அன்பாக கேட்கிறேன். அவர் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், நீங்க யாரை அனுப்புவேன்? அவர் சொல்ற வார்த்தை, இதோ என்னை அனுப்பும். அன்பு ஊழியர்களே, ஒரு ஊழியன் யார் என்று சொன்னால் இஸ் a waiting one. இரண்டாவது சொல்ல விரும்புகிறேன், எல்லாவற்றுக்கும் ஆயத்தமா இருக்கிறவன், ரெடி ஒன். ஆயத்தம், பாடுகளை சந்திக்க, போராட்டங்களை சந்திக்க, பிரச்சனை சந்திக்க. நிறைய ஊழியக்காரருக்கு செய்தி கொடுத்துட்டு போகையா, நான் ஆயத்தமா இல்லை. அது எப்படி? எவர் ரெடி என்று சொல்கிறார்களே. ஒரு ஊழியன் எங்கும் எப்போதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். பாடுகளை சந்திக்க, போராட்டங்களை சந்திக்க. ஒரு நாள் நான் பாடுகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன், பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், மிரட்டல்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன், ஏளனங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், வசை மாறி பொழிவதையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் வாழ்க்கை. சொல்லப்பட்ட வார்த்தை ரெடி. வாட் எவர் மே கம். இது வேணா வரலாம், அது எப்ப வேணா வரலாம். ஆயத்தமாருங்கள். அந்த வார்த்தையை சொல்லுகிறேன், இது அடியே. இட் ஸ்பீக்ஸ் ரெடினஸ். பாடுகளை பவுல் சொல்லுகிறான், அவர் நிமித்தம் பாடுபடவும் நீங்கள் நெருங்கும் போதும் துதியுங்கள், நெருக்கும் போதும் துதியுங்கள். நெருங்கும் போது உச்சக்கட்டத்துக்கு போயிடாதீங்க, நெருக்கும் போது அடித்தளத்துக்கு போயிடாதீங்க. இதான் வாழ்க்கை. யார் உங்களை நெருங்கி வருகிறார்களோ உங்களை நெருக்கவும் செய்வார்கள். அவள் நெருங்கி வருவது உங்களை நெருக்கத்திற்குள்ளாக்கத்தான். ஒரே உச்சி கொண்டு போயிடுவாங்க. உங்களை போல ஒரு பிரசங்கியார், உங்களை போல ஒரு ஊழியர், உங்களை போல அன்புள்ளவர், ஏக்கமுள்ளவர், தயவுள்ளவர், எவ்வளவு. அது எனக்கு வந்த வார்த்தைகள். அதுதான் அதே நாவல் சொல்லுகிறது. நீ ஒரு ஊழியக்காரனே இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, பி ரெடி. முதல்ல சொன்னேன் a waiting one. இரண்டாவது ரெடி ஒன், ஆயத்தமாய் இருக்கிறவர்கள். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன் sent one, தேவனால் அனுப்பப்படுகிற அதே வார்த்தை, இதோ என்னை அனுப்பும். ஒரு சின்ன கேள்வி, அவர் sent by God. தேவனால் தான் அந்த இடத்துக்கு வந்தீங்களா? உணர்ச்சிகளை நம்பி, உறவுகளை நம்பி, சொந்தங்களை நம்பி, மாமனார் மாமியாரை நம்பி, அண்ணன் தம்பியை நம்பி வேண்டாம். they will let you down. ஒரு நாள் வரும், உங்களை கைவிடுவார்கள், அம்போட்டு போயிடுவாங்க. நானும் அவனை வர சொன்னீங்க, நானும் அவனை அழைச்சேன். திரும்ப என் வாழ்க்கை நான் கண்டுகொண்ட ஒரு காரியம், இந்த பூமியிலே ஆண்டவரை தவிர வேற யாரையும் சார்ந்து கொள்ளாது.